நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னமா ஏடா மாப்ள ஏலத்துல என்னமோ ஓவரா கொந்தளிச்ச மாதிரி தெரிஞ்சு. யாரு நானா? கொந்தளிக்கிறதுல நடிச்ச முடியாது மாமா. இவனுக்கு மூஞ்ச பாரு. ஆட போங்கப்பா. ஒவ்வொரு தடையும் உங்க குடும்ப சண்டை நடக்கிறப்ப நீங்க போடுற டிராமா தாங்க முடியல. ஆமா பூசாரி, அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சீனை போடுறாங்க. அவங்க தலை அங்கிட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் காட்டு குயிலும் மனசுக்குள்ளன்னு பாட்டு பாடுறாங்க. ஆமா. யோ பூசாரி, இதுல உங்களுக்கு என்ன போறாம? அட எங்களுக்கு என்னப்பா போறாம? ஓப்பனா இருக்க வேண்டியதானே ரெண்டு பேரும். வரா பூசாரி, எங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை, எங்க அண்ணனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் பிரச்சனை. ஆனா எனக்கு மாப்பிள்ளைக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் கிடையாதுல. சரி சரி, நண்பர்கள் இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு கவனிப்புகளை போடுறது. நாங்க எப்ப பூசாரி பிரிஞ்சோம்? திரும்ப நேரத்துக்கு நாங்க எப்பயும் சேர்ந்தா இருப்போம். ஏன்பா ஒரு கோட்டுக்காக பிரிஞ்சிங்க இணைஞ்சிங்கன்னு பீலிங்கா ஒரு சின்ன டிராமா பண்ண விட மாட்டீங்களே? அட கோட்டர்ல ஒரு மேட்டரா? டேய் கத்தி, குழந்தை வெளியிடு. ஜல 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 ஜல. குழந்தையோட தான் வந்திருக்கீங்களாப்பா? வாங்கப்பா உட்காந்துட்டே பேசலாம். டேய் கத்தி, கிளாஸ் மாமா சொல்லுவாம்ல. காலையில கோவத்துல 2-3 கெட்ட வார்த்தை போட்டேன். நீ ஒன்னும் வருத்தப்படலையே? சீச்சி, நான் கூட கைய பராஞ்சிப்பிட்டேன் போல. அது என் கையில மாமா, குறுக்கால ஒருத்தன் பூந்தான்ல அவன் கை. ஏடா மாப்பிள இதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கோனா? என்ன குடும்ப சண்டைன்னு வந்துருச்சுன்னா பக்காவா கும்பிட வேண்டியதுதான். ஆமாமா, சீரியஸா இல்லைன்னா சரிப்பட்டு வராதுல்ல. நேகத்தே பக்காவா 4 கிளாஸ கோட்டுற பாட்டா போடுற. மாப்ள மிஸ்டர் மாமா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சொல்லு. உங்க 2 குடும்பமும் நெருப்பு மாதிரி பத்துக்கிறீங்க. அக்னி நட்சத்திரம் படத்துல வர்ற பிரபு கார்த்திக் மாதிரி நீங்க கிராஸ் ஆகும்போது மின்னல் அடிக்குது, புயல் அடிக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அட ஆமாப்பா, இவன் இருக்கிறது பாகிஸ்தான், நீ இருக்கிறது இந்தியா. எப்படி 2 பேரும் மிங்கலா நீங்க? நீங்க காலேஜ்ல ஒண்ணா படிச்சீங்க, ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சீங்கன்னா சரிங்களா. உங்க 2 பேருக்குமே வயசு வித்தியாசமா கிலோமீட்டர் கணக்குல இருக்கும்போது எப்படி நீங்க ஒண்ணா இருக்கீங்க? அதானே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நட்பு கூட காதல் மாதிரிதான். எப்ப வந்துச்சு எப்படி வந்துச்சுலாம் சொல்ல முடியாது. எப்படி நம்ம விளக்கா? ஏய் மாமன் சொல்றது கரெக்டா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித நட்பு அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது புனிதமானது. சாமி பாட்டில தட்டி விட்டுறாதீங்க. ஆமனு மச்சானு ஊரோலத்தே சுத்தி காட்டிடுவீங்க போல இருக்க. மாப்பிள சுகான மரங்கடா. மாப்பிள மூணு தூரம் வந்துட்ட, வீட்டுக்குள்ள வந்து நீ ஒரு வாய் சாப்பிட்டு தாண்டா போன. இருக்கட்டும், அதெல்லாம் முடியாது. நீ ஒரு வாய் சாப்பிட்டு தாண்டா போற. தண்ணி அடிச்சுட்டா உங்களுக்கு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசமே தெரியாதா? போடையில லூசு பூசாரி. என் மாப்பிள்ளைய வீட்டுக்கு நான் சாப்பிட கூப்பிடுறேன். இதுல உனக்கு கேட்கிற வயிறு இது. தாராளமா நீ கூப்பிடலாம். ஆனா அதுக்கு நீ உன் வீட்டு வாசல் நின்று கூப்பிடணும். அவனை இறக்கி விடுறதுக்கு அவன் வீட்டு வாசலுக்கே வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு போன அவனையே கூப்பிட்டு இருக்கியா? மாப்பிள்ளை வீட அதான பார்த்து என்னடா இது நம்ம வீடு வேற மாதிரி தெரியுது. ஓச்சு போச்சு. யோ சத்தம் போடாதீங்க. காலையில தான் கவுன்சிலர் குதின்னு கூச்சிட்டு போயிருக்காரு. தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை எழுப்பி விட்டுறாதீங்க. வெளியில வந்து நம்மளை பொறாண்டி விட்டுற போகுது. எங்க அண்ணன் தானே, நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை நான் தானே கூப்பிட்டு வந்தேன். யார் என்ன கேட்க போறா? ஏன்பா குடிச்சிட்டா உங்க 2 பேத்துக்கும் அப்படியே பாசம் பொங்கிட்டு வருமே. பாருங்கம்மா, நம்ம பாசத்தை மோசன்றேன். பூஜாரி என்னடா உங்ககிட்ட ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சதும் போதும், அதுக்கு விடிய விடிய உங்க ரோதனை அனுபவிக்கிறதும் போதும். ரொம்ப குஷ்டமாப்பா உங்களாட. யார் அவன் வந்ததுல இருந்து கிளம்பலாமா கிளம்பலாமான்னு உச்சுர வாங்கிக்கிட்டேன். ஒரு 4 வார்த்தை மாப்பிள்ளோட நிம்மதியா பேச வேண்டாடா நீ. 4 மணி நேரமா பேசிட்டு இருந்தீங்களா? என்னம்மா பூஜாரி எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு நல்ல சொல்றேன். சரிப்பா, நான் வாய திறக்கல. நீங்க விடிய விடிய வாசல்னு கொஞ்சுங்க, நான் ஒன்னும் சொல்லல. போதுமா? இல்ல நீ சொல்லி நானும் மாப்பிள்ளையும் கேட்கணுமாடா? நாங்க எதுக்குடா விடிய விடிய வாசல்ல இருந்து கொஞ்சம் போறான். மாப்பிள்ள கிளம்புடா, நாங்களும் இப்போ உடனே கிளம்பணும். ஆடா பாவீங்களா,
இதுதான் உங்களை கிளம்ப வைக்கிறதுக்கான டெக்னிக்கா? இதை தெரியாம தான் இவ்வளவு நேரம் உங்க கூட நான் கரைசல் பண்ணிட்டு இருந்தேனா? இனிமே இதே டெக்னிக்கை நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்ப்பா. நாளைக்கு ஏப்பா போப்பா, வீட்டுல தேட போறாங்க. மாப்பிள்ள நீ கிளம்புடா. பாய் மாமா. பாய் மாப்பிள்ள. மாமா பாய் மாமா. பாய் மாப்பிள்ள. பாய் மாமா. அப்பா இப்பவே கண்ணை கட்டுதே. கொஞ்சினது போதும், கிளம்பலாம் வாயா. ஏலே மாப்பிள்ள சூதாரமா வீட்டுக்குள்ள போவாடா. ஏன்பா வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு, அவன் கதை வரைக்கும் போக மாட்டானா? ஏலே கூறு கேட்டவனா, இங்க இருந்து அம்மூர் தூரம் போறதுக்குள்ளே மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா இருந்து மாப்பிள்ளை சுதாரம் அனுப்பிச்சுட்டு போகக்கூடா. யோ யாருக்கியா இந்த நேரத்துல போன் பண்ற? என் அக்காவுக்கு தான். அக்காவுக்கு அடுத்த நேரத்துல பேசுற? ஏய் வந்து கதையை திறக்கணுமா? அடா பாப்பா, தட்டுனா திறக்க போறாங்க, அதுக்கு எதுக்கே கால் பண்ணி 50 பைசா வேஸ்ட் பண்ணணுமா? கதவை தட்டினா எங்கள் அப்பா வந்து திறக்கலாம், என் அண்ணன் வந்து திறக்கலாம், என் தங்கச்சி வந்து திறந்தானே வச்சுக்க ஊரியா கொட்டிடுவா. பரவாயில்ல உனக்கு? ஐயோ வேணாம்பா, ஒழுங்கா உங்க அக்காவுக்கே போன் பண்ணி கதவை திறக்க சொல்லு. நீ பேசு மாப்பிள்ள. அக்கா கதவை தர வாசல்ல தான் நிற்கிறேன். ஐயோ மாமா கரெக்ட் கிடையாது மாமா. நீ பத்திரமா வீட்டுக்கு போயிருவியா? நீ எதுக்கு மாப்பிள்ள பயப்படுற? மாமே சும்மா இருட்டுக்குள்ள ஆந்த மாதிரி பறந்து போயிருவேன். மாமனா கோக்கா மாப்பிள்ள வீட்டுக்குள்ள நம்ம கூட வந்து பூசாரியை காணாமடா. ஆமாப்பா, நாங்க கருப்பு, நீங்க அப்படியே செக்க செவப்பு, அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு மின்னுவீங்க. சரி மாப்பிள்ள. இப்போ சார் நல்லது சாமி. அக்கா ஆமாம். ஏன்பா கதவை பூட்டிட்டாங்க, போலாமா? ஏன்பா கதவு மூடிட்டாங்க, போலாமான்னு கேட்டேன். உங்க போதைக்கு நான்லாம் ஊருகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பசிக்குதுக்கா? அதுக்கு சாப்பாடு போடுக்கா. குடிச்சிட்டு வந்தா சாப்பாடு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. என்ன இழிப்பு? நான் குடிச்சிருக்கேன்னு யார் சொன்னது? யாரு சொல்லணும்? நீ குடிச்சிருக்கிறது இங்க எனக்கு தலை சுத்துது. ஏன் வரலையே? சரி, நான் ஏன் சாப்பிடணும் சொல்றேன் சொல்லு. அதான் சொன்னியே உனக்கு பசிக்குதுன்னு. ஆமா பசிக்குது, ஆனா எனக்கு இல்ல, உனக்கு. என்னடா உளர்ற? நான் சாப்பிடாம நீ சாப்பிட மாட்ட, அதனாலதான் நான் உனக்காக சாப்பிடணும்னு சொல்றேன். நான் எப்பயோ சாப்பிட்டாச்சு. இல்ல பொய். அப்படி சிரிச்சா? ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. என்ன வீட்ல இருக்கிற எல்லாரையும் எழுப்ப போறியா? ஒரு கொடியில் இரு மலர்கள். கத்தாதடா. ஒரு கொடியில் இரு மலர்கள். அவ்வளவுதான் முடிஞ்சது.
சாப்பாடு போடு. என்ன முடிஞ்சது? அதான் சிரிச்சிட்டியே, அப்புறம் என்ன? நான் இன்னும் கோவமா இருக்கேன். என்னக்கா? என்ன நொன்னக்கா? நீ தினமும் குடிச்சிட்டு வருவ, உனக்காக யாராவது முழிச்சு சாப்பாடு போடணுமா? போட்டேனா? அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைகிற கைதான் அடிக்கும். டேய் சாப்பாடு போடுறேன்டா, தயவு செஞ்சு பாடி எல்லாரும் எழுப்பிடாத. அந்த பயம் இருக்கட்டும். ஐயே என்னடா டேபிள்ல சோறு போட்டிருக்க? ஐயோ தட்டு வைக்கலையா? அது நீ நல்லா இருக்கணும்னு மண் சோறு சாப்பிடறதா வேண்டிக்கிட்டேன், அதான் டைனிங் டேபிள்ல சோறு போட்டிருக்கேன். இந்த நக்கலுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. கையெடு. அக்கா ஒரு ஆம்லெட் போட. அதெல்லாம் முடியாது. அர்த்தராத்திரில உனக்கு என்ன ஆம்லெட்? ஒரு காடி. ஐயோ சடா சடா சடா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் சாப்பிடாத என்ன? நீ சாப்பிடுக்கா. இல்ல வேணாண்டா. அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டானும். வேணான்னா விட. என் தாயினும் கோயிலு காக. சரி சரி சரி, நானும் சாப்பிடுறேன். அக்கா என்னடா? நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருப்பேன்? இப்ப நான் இருந்து நீ என்ன ஆயிட்ட? அப்படி சொல்லாதுக்கா, நீதான் எனக்கு எல்லாமே. எல்லா பயிலுங்களும் கல்யாணத்து முடி சொல்றது தாண்டா இது. இல்லக்கா, அப்பா அம்மா சாமி எல்லாம் அப்புறம் தான், நீதான் முதல்ல. நிஜமா? அப்ப நான் சொல்றத கேட்கணும். சொல்லுங்க. அந்த சக்திவேல் கூட சேர்ந்து குடிச்சு கெட்டு போகாதடா. சத்தி நல்லவங்க. திரும்பவும் ஆரம்பிக்காத. அவன் ஒரு குடிகாரன். அவன் குடிகாரன் தான், ஆனா நல்லவன். நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஜென்ம பகை தெரியும்ல. அவன் என் நண்பங்க, என் மாமா. நான் அவன் மாப்பிள்ள. மண்ணாங்கட்டி. இத வீட்டுல சொல்லி பாரு, உததான் கிடைக்கும். அக்கா நியாயமா பார்த்தா ஊர்லயே நம்ம 2 குடும்பம் தான் க்ளோஸா இருக்கணும். ஆனா நம்ம 2 குடும்பம் தான் ஒருத்தர் எப்படா க்ளோஸ் பண்ணலான்னு அலையிறோம். வித்தியாசமா இல்ல? அதான் சொல்றேன், தள்ளியே இரு. அக்கா என்னடா? என்ன உனக்கு பிடிக்கும் தானே? கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு தெரியும், உனக்கு நான் உயிர். ஒழுங்கா சாப்பிடு. டயலாக்லாம் காலையில பேசிக்கலாம். டயலாக் இல்லக்கா, நிஜம். உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்க. நாளைக்குடா சோகமா இருந்தேன், இன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அட இன்னைக்குனா இன்னைக்கு இல்லப்பா, இப்போ நீ சந்தோஷமா இருக்க. ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்? நானு என் மாப்பிள்ளைய கொண்டு போய் பத்திரமா வீட்டில் இறக்கி விட்டேன்ல, அந்த சந்தோஷம் தான். ஏய் என்னப்பா நமக்கே கட்டையை கொடுக்குற பாத்தியா? ஐடியா பூசாரி, நீ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனவே கடிப்பேன்னு நல்லா தெரியும். அப்போ நான் நினைக்கிறது உனக்கு தெரியுது. ஆமா தெரியுது. என்ன நினைச்ச சொல்லு. செத்த நேரம் மூடிட்டு இருக்கிய. மழை தூறுது. ஏடா சொல்ல வர? இல்ல வெளியே மழை தூறுதுன்னு சொன்னேன். அந்த புள்ளைய பார்த்ததுல இருந்து உன் மனசுக்குள்ளே மழை தூறுது. எந்த புள்ளைய பார்த்தது? ஆத்தி சிவாஜி சாவலப்ப இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என்ன ஆக்டிங்கி. பாரதி ராஜா படத்துல வர மாதிரி கதவு திறக்குது. லாந்தர் லைட்டோட உன் அத்தை பொண்ணு அப்படியே டெய்லி காலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி. உன் அத்தை பொண்ணை பார்க்கையில உன் கண்ணுல ஏதோ ஒரு பவர் தெரிஞ்சுத. ஆமாடா, பவர் தெரியுது. நீ கனெக்ஷனை கொடுத்து மோட்டர் ஓட்டு. என்ன சிலிப்பு? உனக்கு பயம். ஏழை எனக்கு என்னடா பயம்? அவளை உனக்கு பிடிச்சிருக்கியா? ஏழை
தேவையெல்லாம் பேசாதடா. வயசு பிள்ளையா அப்படி மூக்கு முழிமா இருந்தா வயசு பார்க்கத்தானே செய்வான். அட அது இல்லப்பா, உனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு இலியானாவை கூட தான் பிடிச்சிருக்கு. அட அந்த பிடிச்சிருக்குல்லப்பா, வேற பிடிச்சிருக்கு. அந்த லாந்தர் வெளிச்சத்துல எப்படி இருந்ததுல்ல? ஏய், மூடிட்டு போக மாட்டியா? இப்படி ஊசி பேத்து கூட இருந்து ரணகலமாக்கி பாக்குறது. அட அதெல்லாம் உடுப்பா. உனக்கு அந்த புள்ளைய பிடிக்குமா பிடிக்காதா? ஏலை, அது அழகரோட அக்காடா. எங்க 2 குடும்பத்துக்கு 7ஆம் பொருத்தம்னு உனக்கே நல்லா தெரியும். அதெல்லாம் நல்லா படிச்சவில்லடா. நம்ம படிக்காத கழுத. அது சேலை கலையாம டீச்சர் வேலைக்கு போறவங்க. நம்ம அன்றாயிரம் தெரிகிற மாதிரி வீச்சு எடுத்துறீங்க. 8 பொருத்தத்துல ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கு. அப்போ பிடிச்சிருக்கு, கிடைக்குமா கிடைக்காதன்ற யோசனை. பூசாரி, உனக்கு அமிர்தியா மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது. சக்தி, என்னதான் நீ மெத்த படிச்ச வீட்டுல பிறந்தாலும் கடவுள் உனக்கு இஷ்டத்துக்கு வாழ்ற மாதிரி வாழ்க்கை கொடுத்துருக்காரு. கடவுள் ஒன்றும் கொடுக்கல, எங்க ஐயா கொடுத்துருக்காரு. என் மேல இருக்க நம்பிக்கையில கொடுத்துருக்காரு. என்னால 10 பைசா என் குடும்பத்துக்கு பேர போல கிடையாது. இப்ப என்ன, அவங்க சம்பாரிச்சு வச்ச பேரவாது கெடுக்காம இருக்கணும்ல பூசாரி. இந்த கட்டுப்பாடெல்லாம் காதலுக்கு கிடையாதப்ப. ஏலே, இந்த காதல் கன்று அவையெல்லாம் அந்த சக்தி வேலு கிடையாது. ஏற்கனவே ஒரு காதலில் துண்டான குடும்பம் தான் 35 வருஷமா முட்டிக்கிட்டு கிடக்கு. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க விளையாடுத்து பார்த்தா நல்லாவா இருக்கும்? சும்மா அது இதுன்னு சொல்லி நீ வம்பளை மாற்றி விட்டுறாதரா. ஏய், இங்கே வரா பூசாரி, விளையாட்டு கூட வெளியில் அட்டி சொல்லிட்டாதரா. இப்படி ஒரு பொருளி வந்துச்சுன்னு வச்சுக்க, அமிர்தியா ஊருக்குள்ளே வெட்டுக்கு தாய் போயிடும். போகலாம். காதல் ஒன்றும் விருந்தாளி இல்லப்ப, அது ஒரு வியாதி. வாசக்கதவை அடைச்சி வச்சா விருந்தாளி வேணா திரும்பி போயிடுவான், வியாதி வந்தே தீரும். வியாதி வந்தா நல்ல டாக்டரை பார்த்து நறுக்குண்டு 4 ஊசியை போடு. உனக்கு குடிக்க வாங்கி கொடுத்து நான் கூட்டு போற வேண்டியதா இருக்கு. வா வாடா. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இரு எதுக்கு இவ்வளவு அவசரம்? இல்லைங்க மாமா, போன் அடிக்குது. அடிச்சா இங்க இருக்கிறவங்க யாரும் எடுக்க மாட்டாங்களா? இல்லைங்க மாமா, எனக்கா இருக்குமோன்னு. உனக்கா? அதான் எப்பவும் காதுல ஒரு போனை ஒட்ட வச்சு பேசிக்கிட்டே இருக்கேல்ல, உன்னை கூப்பிடுறவங்க அதுல கூப்பிட மாட்டாங்களா? இல்லைங்க மாமா, சில சமயம் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஓ, அதனாலதான் அப்ப வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கா? போய் யாருன்னு பாரு. சரிங்கப்பா. ஹலோ. சொல்லுமா. அண்ணன் தாம்மா பேசுறேன். ஓ அப்படியா? சரிம்மா. எப்போ? நல்லது. ஒண்ணும் இல்லைங்க மாமா. அப்பா கிட்ட கொடுக்கவா? சரி. நீ அப்புறம் கூப்பிடு, நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். அப்பா, ஆண்டாள் தான்ப்பா போன்ல. என்னவா? இன்னும் 2 நாள்ல ஊருக்கு கிளம்பி வராளாம். கிளம்பி வர்றாளா? இந்த வருஷம் வரலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இல்லப்பா, கோர்ஸ் முடிஞ்சது இல்ல, ஹவுஸ் சர்ஜன் 1 வருஷம் அங்கேயே பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தால, அத மதுரையிலேயே பண்ணிடலாம்னு யோசிக்கிறாப்பா. நல்ல விஷயம்தான். அதுவும் அவளே வர்றேன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. அம்மா. என்னப்பா? ஆண்டாள் அடுத்த வாரம் ஊருக்கு வர்றாளாம். இது என்ன கதையா இருக்கு? போன தடவை பேசும்போது 1 வருஷம் ஆகும்னா? அவ வர்றா, இனிமே இங்கதான் இருப்பா. அப்படியா? நல்ல விஷயம்தான். இத முதல்ல சக்தி கிட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமாமா, அவன் தான் அவ எப்போ வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். டேய், 100 ஆயிடுச்சுடா உனக்கு. சக்தி, என்ன ஐயா? உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குப்பா. சந்தோஷமான செய்தியா? என்ன ஐயா? ஆண்டாள் இன்னும் 2 நாள்ல வரப்போறா. அண்ணே, ஏதாவது லீவா? லீவெல்லாம் இல்ல, இனிமே இங்கதான் இருக்க போகுது. அண்ணே. ஆமாப்பா, உன் தங்கச்சி இனிமே இங்கதான் இருக்க போறா. மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன் பிராக்டிஸ். அப்புறம் நம்ம ஊர்லயே ஒரு கிளினிக்கை போட்டு செட்டில் பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஐயா, ஆண்டாள் தான் கூப்பிடுது.
ஹலோ சொல்லுமா. ஹலோ சரியா டவர் கிடைக்கலப்பா. ஆண்டாளே ஆண்டாள் வர்றதுல சக்திக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, தங்கச்சி தங்கச்சின்னு அவளை தோள் மேலேயே தூக்கிட்டு தெரிஞ்சவன் அவன் தானே. ஸ்லேட்டு குச்சியில இருந்து சீப்பு சோப்பு வரைக்கும் எதுவா இருந்தாலும் அவ அவங்கிட்ட தானே கேட்பா. ஆமாங்க, நாம பெத்தோன்னு தான் பேரு, வளர்த்ததெல்லாம் அவன் தானே.